ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே இந்த திமுகவினர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாங்களாம் உத்தமர்கள், ஊழலுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதவர்கள், கரைபடியாத கைகளுக்கு சொந்தக்காரங்க என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பாங்க. சமீபத்தில் நடந்த டாஸ்மாக் விவகாரத்தில் கூட ஈடி சொல்லிட்டா அது உண்மையாயிருமா? ஈடி நிரூபிக்க சொல்லுங்க, ஏன் உங்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு, வந்து கைது பண்ண சொல்லுங்க என்றெல்லாம் கூறிவிட்டு ஒவ்வொரு விவாதமாக சென்று இதுவரைக்கும் நாங்கள் ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு உள்ள போயிருக்கோமா என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தாங்க. ஆனா இதே உத்தமர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தை விசாரிக்க கூடாது என்று நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. ஏன்பா நீங்க தான் உத்தமர்கள் ஆயிற்று, தைரியமா விசாரணை சந்திக்கலாம்ல, எதற்காக அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாது என்று சொல்றீங்க? டாஸ்மாக்ல ப்ராப்பரா விலைப்பட்டியல் கிடையாது, வர்றவங்களுக்கு பில்லு கொடுக்க மாட்டீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குவீங்க என்பது ஊர் அறிந்தது. இந்த நிலையில நாங்கள் ஊழலே செய்யாத அப்பழுக்கற்றவர்கள் என்று போய் நீதிமன்றத்துல சொன்னா நீதிமன்றம் என்ன சொல்லும்? அது உங்களுக்கே தெரியும். டாஸ்மாக் விவகாரத்துல ஈடி அரசியல் செய்கிறது, அவங்கள்ட்ட ஒரு ஆதாரமும் கிடையாது என்று சொல்றீங்க இல்லையா? தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. உங்கள்ட்ட ஆதாரமே இருக்காதுங்க, ஏன்னா நாங்க சரியாக அரசு நிறுவனத்தை நடத்தியிருக்கோம், டாஸ்மாகை நடத்தியிருக்கோம் என்று தைரியம் இருந்தால் எதற்காக நீதிமன்றத்துக்கு சென்று விசாரிக்க கூடாது என்று சொல்ல முடியும்? எப்படிங்க நீங்க சொல்லுவீங்க? அது மட்டும் இல்ல, இதுவரை நடந்த அமலாக்கத்துறை விசாரணையும் சட்டவிரோதம் என்று அறிவிக்க வேண்டும் என்று மனு தாக்கல். உங்களுக்கு புரியுதா? இதுவரை நடந்ததுலாம் சட்டவிரோதமா, இனி விசாரிக்கவும் கூடாதான். இவ்வளவுதான் இவர்களுடைய லட்சணம். நீதிமன்றத்திற்கு ஒவ்வொரு முறையும் போவாங்க. நிறைய முறை இந்த RSS பேரணியிலேருந்து இன்னும் நிறைய விவகாரங்கள்ல நீதிமன்றம் கொட்டு வச்சிருக்கு திமுக அரசாங்கத்திற்கு. அதெல்லாம் பார்த்துக்கொண்டே இருக்கும். இந்த விவகாரத்திலையும் நீதிமன்றம் ஒரு பாசிட்டிவான தீர்ப்பை கொடுப்பாங்க என்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைவருக்குமே இருக்கு. ஏன்னா மக்களுடைய பணம், அதுல ஒரு முறைகேடு என்றால் நிச்சயமாக பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அதுவும் டாஸ்மாக் என்பது அரசு நிறுவனம், மாநில அரசாங்கத்திற்குரிய ஒரு சில வருவாயில இது ஒரு மேஜர் வருவாய். தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக டாஸ்மாக் இருந்திருக்கு. பிடிஆர் அவர்கள் அவர் நிதியமைச்சராக இருந்தபோது டாஸ்மாக்ல எவ்வளவு லீக்கேஜ் நடக்குது என்பதை சொல்லியிருக்காரு. அந்த லீக்கேஜ் மட்டும் சரியாக அரசு கஜானாவுக்கு வந்தால் அது மூலமாக எத்தனை நலத்திட்டங்களை செயல்படுத்தலாம் என்பதையும் சொல்லியிருந்தாரு. டாஸ்மாக் மட்டும் இல்ல, ஒவ்வொரு பைசாவும், மக்களுடைய ஒவ்வொரு பைசாவும் அதற்குரிய ஒரு அக்கௌண்டபிலிட்டி என்பது அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும். அதனால ஈடி டாஸ்மாக் மட்டும் இல்ல, எல்லா துறையிலையுமே சோதனை நடத்தி உண்மையான ஊழலை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி, சமக்கல்வி எங்களுடைய உரிமை என்று பாஜக கிராமமாக வீதி வீதியாக சென்று மக்களிடம் கையெழுத்து பெற்றுட்டு இருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கிடைப்பது போலவே தரமான கல்வி, 3வது மொழி என்பது அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று அந்த சமக்கல்வி என்ற அந்த ஒரு கையெழுத்து இயக்கத்திற்கு 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட கையெழுத்துகள் இப்போது கிடைத்திருக்கின்றன என்பதை வெளியிட்டிருந்தாங்க. 20 லட்சம் என்பது இப்போ ஒரு ஜஸ்ட் பிகினிங் தான். 1 கோடி என்பது இலக்கு, 20 லட்சத்தை எட்டியிருக்காங்க. இன்னும் பல இடங்கள்ல கடுமையாக களத்துல இறங்கி பாஜகவினர் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. போற இடமெல்லாம் பொதுமக்கள் அவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த வீடியோஸ் நிறைய பேர் சோசியல் மீடியால எடுத்து போறதை பார்க்க முடிஞ்சது. 20 லட்சம் கையெழுத்தை கிராமமாக சென்று வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்ற அந்த பாஜக கள நிர்வாகிகளுக்கு, களப்பணியாற்றக்கூடிய நிர்வாகிகளுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இந்த டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக பாஜகவினர் பல பேர் கைதாகினாங்க. அந்த கைதானதையொட்டி அண்ணாமலை அவர்கள் அறிவித்தாரு, ஒவ்வொரு டாஸ்மாக் வாசல்லையும் நாங்கள் முதல்வர் MK ஸ்டாலினுடைய படத்தை ஒட்டுவோம் என்று. அதற்கும் நிறைய பாஜகவினர் இப்போது டாஸ்மாக் வாசல்ல MK ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை ஒட்டி கொண்டிருக்காங்க. அடுத்த ஒரு வாரத்துல நடக்கக்கூடிய போராட்டம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவருடைய போட்டோவை மகளிர் அணி ஆணி அடிச்சு அதை அங்க ஒட்ட போறாங்க. இப்போ சிறப்பாக டாஸ்மாக் வாசல்ல ஒரு சில போலீஸை போட்டிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? யாரும் இங்க முதல்வர் படத்தை ஒட்டிவிடக்கூடாது என்பதற்காக, தடுப்பதற்காக. அந்த போலீஸ் 10 ரூபா வாங்க தடுக்கிறீங்களா, அதெல்லாம் எது கேட்குறேன், முதல்வர் படத்தை ஒட்டக்கூடாது, அதற்கு நாங்கள் ஸ்பெஷலாக நாங்கள் போடுவோம் என்று சொல்லியிருக்காங்க. இந்த தடையெல்லாம் மீறி தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளில் இந்த முதல்வருடைய படத்தை டாஸ்மாகில் ஒட்டும் அந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரேஷன் அரிசி, ரேஷன் கடைகளில் அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்து, பணம் கொடுத்து இலவச உணவு தானியங்களை மக்களுக்கு வழங்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துடைய போட்டோ இல்ல, மோடி போட்டோ இல்ல, ஆனா எல்லா ரேஷன் கடையிலுமே ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய MK ஸ்டாலினுடைய போட்டோ இருக்கு. அதனாலதான் இன்னுமே பல மக்கள் மாநில அரசாங்கம் தான் ஒட்டுமொத்த காசின் செலவழிச்சு நமக்கு இலவசமா உணவு தானியம் கொடுத்துட்டு இருக்குப்பா என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்காங்க. ஆனால் நாடு முழுக்க 80 கோடி மக்களுக்கு 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, அங்க பாத்தீங்கன்னா வட இந்தியாவில்
கோதுமை மற்றும் பருப்பு என்று அங்கே வழங்கி கொண்டிருக்காங்க. நமக்கு அரிசி, அங்கே கோதுமை என்று நாடு முழுக்க வழங்கி கொண்டிருப்பது மத்திய அரசாங்கம் என்பது பலருக்கும் தெரியாமல் இருக்கு. நீங்க நடத்தக்கூடிய தமிழக அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக்ல ஸ்டாலின் போட்டோ இல்லை, ஆனா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இலவச உணவு தானியம் கொடுக்கக்கூடிய இடத்துல ஸ்டாலின் போட்டோ வச்சிருக்கீங்க. இது என்னப்பா நியாயம் என்று இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவினர் எழுப்பக்கூடிய கேள்வினால பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. மோடி அரிசி கொடுங்க என்று மக்கள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரேஷன் கடையில் போனீங்கன்னா எனக்கு மோடி அரிசி வேணும் என்று நிறைய இடத்துல அந்த வீடியோஸ் பார்க்க முடிஞ்சது. இனியும் இவ்வளோ நாள் தான் இந்த ஸ்டிக்கர் அரசியல் செய்வீங்க என்று பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னொரு முக்கியமான செய்தி இந்த இடத்துல பதிவிட விரும்புகிறேன். என்னன்னா, இந்த நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க நிறைய இஸ்லாமிய ஜமாத்துகள். அங்கு அழைத்து வரப்பட்டு அமர வைக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் வக்ஃப்னா என்னப்பா, எதற்காக இதுக்கு எதிராக போராடுறீங்க, அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக என்று கேட்டால் ஒரு 15 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணு புர்கால போட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு தெரியாது, நான் 15 வயசு தான், இவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு பக்கத்தில் கை காட்டிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கை காட்டினா எங்களுடைய மதராசாக்களில் வந்து கை வைக்கிறீங்க, எங்களுடைய வழிபாடுல வந்து கை வைக்கிறீங்க என்று சம்பந்தம் பேசிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் வக்ஃப்னா என்னன்னு தெரியுமா? தெரியல. இதை ஒரு பிரேவ் ஜேர்னலிஸ்ட் வெளிப்படுத்திருக்காரு. அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருந்தது, லைக் நார்தர்ன் மீடியாஸில். அதை அப்படியே உங்களுக்கு போட்டு காட்டுறேன், பாருங்க. थोड़ा आप लोग से बात करना चाहूँगा, क्या नाम है आपका? नबीहा। नबीहा। क्या करती हैं आप? हम कितनी उम्र है आपकी? मेरी 15 साल। 15 साल के हो। तो यहाँ पे क्या करने आए हो? हम वक्फ के बोर्ड के बारे में आए हैं। वक्फ बोर्ड के खिलाफ? क्या है वक्फ बोर्ड? मैं आ रहा हूँ, क्या है वक्फ बोर्ड? वक्फ बोर्ड हमारे उसमें इनसे पूछ लीजिए आप। आपको बताया गया है, क्या बोल के लाया गया? बोलिए, आपको किसके लाए गए, बताइए, आपको पूछा गया है? देखिए, मना कर रहे हैं भाई साहब यहाँ पर शायद इंटरव्यू देने के लिए। क्या वजह क्या है, मतलब कि आप लोग को क्यों क्या बोल के बुलाया गया? वक्फ बोर्ड क्या है? हमें ये बोल के बुलाया गया है कि यहाँ पर हमारे मजहब के खिलाफ हमारे पास ये जो देश है ये धर्मनिरपेक्ष राज्य है, सबके पास मौलिक अधिकार है। धर्मनिरपेक्ष राज्य में किसी भी धर्म के अंदर हस्तक्षेप करने का अधिकार नहीं है। तो फिर हमारे अधिकार हमारे देश के अंदर धर्मनिरपेक्ष राज्य में क्यों किया जा रहा है हस्तक्षेप हमारे धर्म के अंदर? मैं आपसे पूछना चाहती हूँ, आप मुझे छेड़छाड़ कैसे? धर्म के साथ छेड़छाड़ कैसे? हमारे धर्मनिरपेक्ष राज्य के अंदर किसी भी धर्म का प्रचार करने का अधिकार है या नहीं, आप मुझे बताइए। कर तो रहे हो आप लोग, यू कैन टेल मी। तो फिर हमारा हस्तक्षेप क्यों किया जा रहा है? धर्मनिरपेक्ष राज्य के अंदर धर्म के अंदर हस्तक्षेप नहीं किया जाता। क्या हस्तक्षेप किया? हस्तक्षेप किया तो जा रहा है हमारे मस्जिदों के अंदर। हम हमारा जो मन चाहे हम पढ़ा सकते हैं, हमारे पास फुल अधिकार है। यू हैव कॉन्स्टिट्यूशन, यू हैव फंडामेंटल। तो हाउ कैन से दैट यू इंटरफेयर हमारे धर्म को इंटरफेयर कर? क्या रोका जा रहा है, बताइएगा कुछ, क्या रोका जा रहा है, क्या नहीं किया जा रहा है? आपके धर्म में क्या छेड़छाड़ किया जा रहा है? हमारे धर्म के अंदर हमारे मस्जिद में हम चाहे वो पढ़ाए, हमें आपके मंदिर में किसी ने कहा कि आप भजन करिए, आपको जो करना आप वो करिए। तो हमारे धर्म के अंदर क्यों बोला जा रहा है कि आपको ये करना है, ये करना है? क्या बोला जा रहा है बताइए, सही समझ में नहीं आ रहा क्या बोला? वक्त के एक मिनट बोलिए, नहीं बोलिए, आप बोलिए, मना क्यों कर रहे हैं आपको? क्या मना, क्यों मना कर रहे हैं? इशारा क्यों कर रहे हो आप लोग बंद करने के लिए? बात कर रहा हो, बात करने दो ना, धरना प्रदर्शन करने आओ तो बोलना जरूरी है आप लोगों का। तो क्या दिक्कत है, मतलब क्यों रोका जा रहा है आप लोग को? आप उनसे बात कीजिए, मैंने आपको बता दिया जो मुझे आपको बताना था, आप उनसे जाके पूछ। आपके धर्म के साथ में बताइए मुझे प्लीज, यू कैन टेल मी। ये हमारे पास कॉन्स्टिट्यूशन है, हमारे पास संविधान है, हमारे पास संविधान है। तो आप कैसे कह सकते? जी मानते, यू क्यों नहीं मानते? मानते, संविधान को मानते हैं। क्या संशोधन किया जा रहा है, उसमें गलत क्या है? संविधान के तहत धर्म के अंदर हस्तक्षेप क्यों किया जा रहा है और धर्म में क्यों नहीं किया जा रहा? आप बताइए मुझे। क्या हस्तक्षेप बताइए ना, कौन सा हस्तक्षेप किया जा रहा है? आपको नहीं पता, आपको इतने सारे हो गए, आपको कुछ नहीं पता। आप बताइए ना, हमसे ज्यादा नॉलेज, हम प्रदर्शन करने आपको कुछ पता नहीं है। आपकी उम्र कितनी है? मेरी 18 ईयर है। 18 ईयर है। तो आपको क्या क्या बताया गया, क्या छेड़छाड़ किया जा रहा है? मुझे जो पता है हमारे धर्म के अंदर हस्तक्षेप किया जा रहा है, क्या जाता है हिंदू मुसलमानी धर्म के अंदर क्यों किया जाता है, आप मुझे बताइए। मैं वही पूछने की कोशिश कर रहा हूँ, क्या किया जा रहा है बताएंगे तब तो समझ में आएगा लोगों को, तभी पता चलेगा ना क्या हमारे धर्म के अंदर। भाई हम बस ओके, आपको सिर्फ इतना पता है कि छेड़छाड़ किया जा रहा है, लेकिन आपको ये नहीं पता कि क्या छेड़छाड़? पता, मुझे सब पता है। बताओ ना। आई एम एजुकेटेड स्टूडेंट, अंडरस्टैंड, आई एम स्टडीइंग इन स्कूल। तो हाउ कैन प्लीज, कोई भी इंटरव्यू नहीं देगा इन लोगों को। मैंने दे दिया, मुझे जितना बताना था हस्तक्षेप किया गया, आपको पता है, मत पूछिए, गेट आउट। तो आप क्या चाहते हैं, आप लोग क्या किया जाए, क्या कि क्या हमारे धर्म के अंदर हस्तक्षेप नहीं किया जाए, हम ये चाहते हैं। और क्या चाहेंगे? இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் இந்த கிரீமி லேயர் அப்சர்வேஷன் கொடுத்தாங்க இல்லையா, அப்ப கூட இந்த அம்பேத்கர் ரைட்ஸ் என்ற போர்வையில ஒரு சிலர் போராடினாங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, எதற்காக போராடுறீங்க? தெரியாது, எனக்கு அதான் தெரியாது, நான் போராடுறேன். இல்லை, ஏன் போராடுறீங்கன்னு சொல்லுங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ரிசர்வேஷன் முடிவுக்கு வரப்போகுது, எங்களுடைய இடஒதுக்கீடு பறி போக போகுது. அப்படியா, யார் சொன்னா அப்படின்ட்டு, எனக்கு அதான் தெரியாது, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, போகுது என்று நம்ப வைத்து ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து போராட வைக்கிறாங்க. இப்படிதான் நாடு முழுக்க மிஸ்இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணி போலி செய்திகள் மூலமாக வதந்திகளை பரப்பி
நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு எதிராக எப்படியாவது இங்க ஒரு மக்கள் புரட்சி ஏற்படுத்தி விட வேண்டும் என்று ரொம்ப முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வீடியோ ரொம்ப ஃபன்னியான ஒரு வீடியோ, அதை பாத்துருங்க. समझ गए? आप क्रीमी लेयर को समझते हैं क्या होता है? नहीं, कुछ भी समझना मुझे समझना ही नहीं है भाई, मुझे नहीं पता है, हमारा आरक्षण खत्म हो रहा, वो नहीं होना चाहिए, बस बात खत्म। कोई बात ही नहीं है। क्रीमी लेयर को समझते क्या है? हम समझे या ना समझे, हमारा आरक्षण वापस चाहिए बस। आप समझते क्रीमी लेयर को? ये क्रीमी लेयर ही चल रहा है। क्या है क्रीमी लेयर? क्यों नहीं है बताइए? जातिवाद पे अत्याचार, दलितों पे अत्याचार किया जा रहा है, बताइए ST OBC पे क्या कौन सा हमें अधिकार मिल रहा है, कौन सा मिल रहा है? இப்படி வக்ஃப்னா என்னன்னு தெரியாது போராடுவோம், ரிசர்வேஷன் முடிவு கொண்டு வர போறாங்க, எப்படி யார் சொன்னா எதுவுமே தெரியாது, ஆனா போராடுவோம். ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் அப்ப, இதுக்கு முன்னாடி ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்போ கூட ஃபார்மர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் என்னப்பா பிரச்சனை, எதுக்கு போராடுறீங்கன்னு கேட்பாங்க. இல்லை எங்களுக்கு தெரியாது, கூட்டம் வந்தாங்க போராடுறோம். அதை விடுங்க, CAA ப்ரொடெஸ்ட், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்போ ஒரு ஃபேமஸ் ஆக்டர், பாலிவுடைய ஒரு ஃபேமஸ் ஆக்டர், பேரை சொல்ல விரும்பல, அவர் வராரு, போராட்டத்துக்கு வராரு. அவர்கிட்ட கேட்குறாங்க CAA என்னது, நீ சொல்லுங்களேன் அப்படின்னு. எனக்கு தெரியாது, அப்படியே போராட வந்தேன், இஸ்லாமியர்களுக்கு ஏதோ பாதுகாப்பு இல்லை, அச்சுறுத்தல் என்று சொன்னாங்க, நாங்கள் போராட வந்திருக்கேன் என்று சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு தான் இங்கே புரிதல் என்பது இருந்திருக்கு. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு நகர்வுக்கு பின்னாடியும், ஒவ்வொரு மசோதாவுக்கு பின்னாடியும் இங்கே ஏதோ ஒரு சதி இருப்பது போல இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி மக்களை தூண்டிவிட்டு நாட்டில் ஒரு பதட்டமான சூழலை உருவாக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. நாங்கள் எங்களுடைய பங்காக இந்த வீடியோவை பதிவிட்டிருக்கோம். உங்களுடைய பங்காக அதிகபட்சமான நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். வணக்கம், வந்தே மாத்திரம். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.